அனைவருக்கும் வணக்கம். பண்டைய காலத்தில் ஒரு சமஸ்தானம் நதியோர சமஸ்தானம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த சமஸ்தானத்தில் சில லட்சங்களில் மக்கள் வாழ்கிறார்கள். அந்த சமஸ்தானத்திற்கு ஜனநாயக ரீதியான தேர்தல் போன்ற ஒரு நடைபெறும். மன்னராட்சி கிடையாது. யார் வேணாலும் அந்த சமஸ்தானத்தில் மன்னராக பதவியேற்கலாம். 2 ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள். ஆட்சி நிறைவுற்ற பின்பு அந்த நதிக்கரை ஓர அடுத்த கரையில் உள்ள அடர்ந்த காட்டில் கொண்டு போய் விட்டு வந்துடுவார்கள். அந்த காடு விஷ ஜந்துக்களும் நல்ல அடர்ந்தியான வன விலங்குகளும் உள்ள பகுதியாக இருக்கும். அந்த காட்டில் இறக்கி விடப்பட்ட வனர்கள் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் அந்த சமஸ்தானத்தில் உள்ள ஒரு வினோதமான பழக்கம். அதே போன்று ஒரு வயதான மன்னன் 2 ஆண்டுகள் பணி நிறைவுற்ற பிறகு அந்த அடர்ந்த காட்டுக்குள் ஒரு படகோட்டியால் விட்டு வரப்படுகிறார். மீண்டும் அரசவை கூடுகிறது. யார் மன்னனாக விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு இளைஞன், 35 வயது இளைஞன், நான் இந்த சமஸ்தானத்திற்கு மன்னனாக விரும்புகிறேன் என்று கை தூக்குகிறார். சுற்றி உள்ள பொதுமக்கள் அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகிறார்கள். வாழ வேண்டிய வயசில் ஒரு சிற்றின்பத்திற்கு ஆசைப்பட்டு 2 ஆண்டு மன்னராகி விட்டு இறக்கப் போகிறானே என்று அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஆனால் அந்த இளைஞன் துணிந்து அந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறார். மன்னரானதற்கு பிறகு அவருக்கு ராஜபோக வாழ்க்கை, பளிங்கு அரண்மனைகள், சிற்றின்பங்கள், விலை உயர்ந்த ஆடைகள், வாசனை திரவியங்கள், அரிய உணவுகள் அனைத்தும் வழங்கப்படுகிறது. ஒரு சிறப்பான ஆட்சியை அவன் 2 ஆண்டுகள் நிறைவுறுகிறான். ஆனாலும் அந்த ஆட்சிக்கு இடைப்பட்ட பகுதியில் இது போன்ற அமைப்பை விரும்பாத மக்கள் சிலர் வெளியேறுகிறார்கள். இருந்தாலும் அவன் ஒரு நல்லதொரு ஆட்சியை நிறைவு செய்கிறான். நிறைவு செய்த நாளில் ஒரு மக்கள் அனைவரும் சோகத்தோடு காட்சியளிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த இளம் வயதிலேயே அவன் இறக்க போகிறானே என்று. ஆனால் அந்த மன்னனுக்கு எந்த விதமான ஒரு அச்ச உணர்வும் இல்லை. நல்ல உயர்ந்த ஆடையை உடுத்தி கொண்டு மக்கள் அனைவருக்கும் கையசைக்கிறான். இவன் இது போன்ற மகிழ்ச்சியாக இருப்பதை அந்த மக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். மக்களிடமிருந்து நிறைவு பெற்று அந்த படகில் ஏறி ஆற்றங்கரையில் பயணிக்கிறான். அந்த படகோட்டிக்கு மிகுந்த ஆச்சரியம். ஆனால் எத்தனையோ மன்னர்களை அந்த அடர்ந்த காட்டுக்குள் விட போவேன். சில பேர் நான் இறக்கப் போகின்றோம் என்ற அச்ச உணர்வில் இதய அடைப்பில் இங்கே இறந்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் எந்த விதமான சலனமும் இல்லாமல் பயணிக்கிறீர்களே, என்னதான் காரணம் என்று கூறுங்கள், எனக்கே அடைப்பு வந்து போடவில்லை என்று அந்த படகோட்டி ஆச்சரியத்தோடு குறிப்பிடுகிறான். கேள்வி கேட்கின்றான். அப்போதுதான் அந்த மன்னன் தன்னுடைய திட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அவர் சிறப்பாக ஆட்சி நடத்தும் போது சில மக்கள் வெளியேறுகிறார்கள் அல்லவா. முதல் பகுதியாக சில விலங்குகளை வேட்டையாடும் வேட்டையர்களை அனுப்பி அந்த காட்டில் உள்ள மிக கொடிய விலங்குகளையும் விஷ ஜந்துக்களையும் அழிக்கிறான். சில பேரை அனுப்பி, அடுத்து சிலரை அனுப்பி அடர்ந்த மரங்களை எல்லாம் வெட்டி அந்த நிலப்பரப்பை ஏற்படுத்துகிறான். நில அளவைகளை அனுப்பி நிலங்களை அளந்து தெருக்களை அமைத்து சில கட்டட பொறியாளர்களை பல பேரை அனுப்பி கட்டடங்களை கட்டுகிறான். ஒரு சமஸ்தான ஒரு ஆட்சி செய்யும் அளவிற்கு ஒரு மக்களையே உருவாக்கி வைத்துள்ளான். இப்போது நான் செல்வது சாகறதுக்கல்ல, வாழ, அதுவும் மன்னனாக வாழ என்று தன்னுடைய படகோட்டியிடம் அறிவித்துவிட்டு மகிழ்ச்சியோடு செல்கின்றான். எல்லா துறைகளிலும் பிரச்சனைகள் இருக்கும். வாய்ப்பை ஏற்பது மட்டுமல்ல, பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் என்று சொல்வார்கள். பிரச்சனைகளை தாண்டி யோசித்தால் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே மிகச்சிறந்த ஒரு நல்லாட்சியையும் கொடுக்க முடியும். ஒரு சிறந்த ஆளுமையை வெளிப்படுத்த முடியும். இதுவரை அந்த சமஸ்தானத்தில் இருந்த அத்தனை மன்னர்களும் அந்த சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு மன்னராக வாழ்ந்துவிட்டு மறைந்தார்களே தவிர இது போன்ற யாருமே அவர் சிந்திக்கவே இல்லை. அந்த இளைஞன் தான் சிந்தித்தான். இது அத்தனை துறைகளிலும் பிரகாசிக்க வேண்டும். பிரச்சனைகள் குடும்பத்தில் ஆரம்பித்து, பணியாட ஆரம்பித்து, தொழில் ஆரம்பித்து எல்லா இடத்திலும் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு நீங்கள் அதற்கு ஒரு விடையை தேடுங்கள் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.